ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட்பெய்ட் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து eSIM. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ eSIM அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்படட் சிம், ஓகேங்களா? அதாவது சிம் கார்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்க தேவையில்லை, அது அப்படியே இன்பில்டாக இருக்கும். உள்ளே உங்களுக்கு அது இன்பில்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுதான் எம்படட் சிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நார்மலாக இப்போ நம்மளோட ஃபிசிக்கல் சிம் ரிமூவ் பண்ணுற சிம் கார்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேமேஜ் ஆகும், லைக் ஏதாவது கிராக்கெல்லாம் விழுகும். பட் இதில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம் கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சு இங்கே மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த eSIMல வந்து உங்களுக்கு மிஸ் ஆக சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக இருக்கிற ஃபிசிக்கல் சிம் கார்டை வந்து எப்படி நம்ம இந்த eSIM-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவில் போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணும், ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஜியோவோட ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் இந்த வீடியோவிலே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏர்டெல் வோடோஃபோனோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜியோ நெட்வொர்க் வச்சுருக்கவங்க வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஃபிசிக்கல் சிம் கார்டை எப்படி eSIM கார்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சிம் கார்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஆக்டிவேஷன் ஆகும். நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினீங்கனாலும் கண்டிப்பாக அங்கே ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஜியோவில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து மெயில் ஐடி அப்டேஷன். கண்டிப்பாக மெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தான் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் ஆப்ஷன் தான். மைஜியோ ஆப்லேயே இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணிக்கலாம். மைஜியோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா மெனு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங், அதுக்கடுத்து ப்ரொஃபைல், அதுக்கடுத்து இமெயில். ஸோ அங்கேயே சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இல்லை அப்படின்னா புதுசு உங்களோட மெயில் ஐடியை போட்டிங்க அப்படின்னா ஓடிபி போகும். ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அங்கேயே நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ தான், இமெயில் ஐடி அப்டேஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸோட மாடல் வந்து eSIM காம்பேக்டபிளா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு jio.com அப்படின்னு ஒரு கூகுள் பேஜில் போய் டைப் பண்ணுங்கள். குரோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. jio.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் eSIM அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே eSIM அப்படின்னு காமிக்கும் ஸ்க்ரீனில். இந்த eSIM கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் ஜியோ eSIM காம்பேக்டபிலிட்டின்னு வரும். டைரெக்டாக உங்களுக்கு பிராண்ட் அப்புறம் மாடல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாடலோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம விவோ செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா X90 ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல் தான். இதை தவிர்த்து எந்த மாடலுமே விவோக்கு சப்போர்ட் ஆகாது. செக் காம்பேக்டபிலிட்டி அப்படின்னு கொடுத்தா கிரேட் யுவர் டிவைஸஸ் eSIM காம்பேக்டபிள்னு ஒரு டிக் மார்க் கொடுக்கும். இதுக்கு தான் உங்களுக்கு eSIM காம்பேக்டபிள்னு அர்த்தம். இதை தவிர்த்து எந்த மாடலுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் என்ன மாடல் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும் eSIM டிவைஸ் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு. நம்ம இமெயில் ஐடி அப்டேட் பண்ணியாச்சு, டிவைஸ் மாடலும் செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கெட் eSIM அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டு 32 டிஜிட் EID நம்பர், 15 டிஜிட் IME நம்பர், இது ரெண்டும் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 199 199க்கு அனுப்பணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த IME நம்பர் அதுக்கப்புறம் EID நம்பர் இந்த ரெண்டு நம்பரையுமே எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் வந்து செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்ரல் கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் ஆப்ஷன் வரும். அதில் EID நம்பர் IME நம்பர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே கரெக்டாக காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க எஸ்எம்எஸில் போய்ட்டு. ஸோ எஸ்எம்எஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ட் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் இனிஷியேட்டிங் த eSIM அப்கிரேட் ரெக்வஸ்ட் ஆஃப் யுவர் ஜியோ நம்பர் அப்படின்னு சொல்லி உங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. யுவர் 19 டிஜிட் விர்ச்சுவல் eSIM நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 19 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும்.
ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ப்ரொசீஜர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அது வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் போய் 1 அப்படின்னு டைப் பண்ணி 199க்கு அனுப்பணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா 2ன்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஐவிஆர் கால் ஒன்று வரும். அந்த காலில் வந்து கன்ஃபர்மேஷனாக நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஐவிஆர் கால் வரலை, இல்லை இன்கேஸ் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீகால் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி 199க்கு அனுப்புனீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு திருப்பி அந்த ஐவிஆர் காலை வந்து மறுபடியும் அனுப்புவாங்க. அதை நீங்கள் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து 1ன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் 1 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஏன்னா அது வந்து ப்ராசஸிங் டைமாக எடுத்துக்குவாங்க. அந்த 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எந்த சேஞ்சஸும் கொடுக்கக்கூடாது. பட் அந்த 2 ஹவர்ஸ்க்கு உங்களோட நம்பர் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கும். நீங்கள் சர்வீஸ் வந்து எப்பயும் போலே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜியோலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புவாங்க. அதாவது ஜியோ டேட்டா பிளான் இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோனில் வந்து ஜியோ டேட்டா பிளான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் ப்ளஸ் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நீங்கள் தாராளமாக கோத்ரூ பண்ணலாம். பட் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஜியோ டேட்டா பிளான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 2 ஹார்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜியோலேருந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டேட்டா பிளான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. அதாவது டைரெக்டாக செட்டிங் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு போகும். ஸோ அது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் டேட்டா பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பேஜில் வரும். கீழே கண்டினியூன்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஐஎம்இ வந்து எப்போயுமே செகண்ட்ரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட்டிங்னு சொல்லி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செகண்ட்ரிக்கு நேராக ஆன் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ உங்களோட eSIM வந்து உங்களோட டிவைஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி நீங்கள் உங்களோட வாய்ஸ் டேட்டா சர்வீஸ் வந்து உங்களோட iOS டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நோட்டிஃபிகேஷனுக்காக. 2 ஹார்ஸ் கம்ப்ளீட் ஆனோனையும் நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஃபோனில் உள்ள செட்டிங்கை ஓப்பன் பண்ணி மொபைல் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா பிளான் இல்லைனா ஆட் eSIM அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜியோவுக்கு கீழே நியூ டேட்டா பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆட் டேட்டா பிளான் கொடுப்பாங்க. அது கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேஜ் இன்ஸ்டால் டேட்டா பிளான் வரும். கீழே கண்டினியூ இருக்கும். கொடுத்தீங்கன்னா செகண்ட்ரி ஆப்ஷன் போகும். நெக்ஸ்ட்டு செகண்ட்ரியில் ஆன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு eSIM வந்து அப்கிரேட் ஆயிரும். ஃபைனலாக செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஃபைனல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டேட்டா பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தெரியாமல் கூட அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு செல்ஃப் கேரில் பண்ண முடியாது. நீங்கள் பக்கத்தில் ஸ்டோர் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் தெரியாமல் கூட கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இனி வந்து ஒன்ஸ் உங்களுக்கு சிம் வந்து eSIM ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் சிக்னல் காமிக்கும். நீங்கள் அவங்களோட ஃபிசிக்கல் சிம் கார்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் வந்து கண்டினியூ ஆகும். பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் eSIM வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு இன்கமிங் அவுட் கோயிங் SMS சர்வீஸ் மட்டும் உங்களுக்கு பார் ஆகிருக்கும். ஸோ இது வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஒன்ஸ் 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ஆயிரும். நீங்கள் ஓடிபி எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக உங்களை வந்து பயனடையும். தேங்க்யூ.